ஆன்மீக குருவின் தரிசனம். அருளால் எழுதப்பட்ட வரலாற்றின் மறக்க முடியாத அத்தியாயம். கால்நடையிலேயே மனம் போகும் போக்கில் அவ்வொளியை பின்தொடர்ந்து ஒரு கடினமான பயணத்தின் பின் நாகூர் தர்கா வாசலில் முன்னே வந்து நின்றார்கள். நம் சிந்தைக்கு எட்டாத ஒரு விந்தை. பிறப்பிலிருந்தே கூடவே இருந்து வழிகாட்டி தன்னை காற்று அழைத்து வந்த அதே அற்புத ஒளிவட்டம் மயில் வர்ணம் கொண்ட பிரகாசம் மிக்க பேரொளியாகி புறக்கண்ணால் சாதாரண மானிடருக்கு காண முடியாத அளவிற்கு ஒளிக்கதிர் வீசிய பேரின்பக் கடலாகி எதிரே வந்து காட்சி அளித்தது. சுப்ஹானல்லாஹ். அது எதுவாக இருக்கும்? மகான்களுக்கு மகானாகிய, ஒளிமார்களுக்கும் குருமார்களுக்கும் நாயகமாகிய, மெய்ஞானிகளுக்கு மகா மேதையாகிய, உலக புகழ் பெற்ற எஜமான் ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் அன் நாகூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகத்தின் அற்புத தரிசனமாகும். நான் யார் தெரியுமா? என்னை கண்டுகொண்டாயா? நான் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என கூறி தன்னை வாரி அணைத்து முத்தமிட்டு, என்னை வெட்ட வெளியாக காண், நானும் நீயும் வேறில்லை, உனது ஆன்மீக பயணம் இங்கிருந்தே தொடரப்போகிறது, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன், இனி உனது ஆன்மீக பயிற்சியையும் கல்வி ஞானத்தையும் பெறுவதற்காக முஹம்மது இப்ராஹிம் அன்பு பூபதி அவர்களை சென்று சந்தித்து குரு தீட்சை பெறுவாயாக என கட்டளையிட்டு மறைந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மெய்சிலிர்த்த நிலையில் அதீத மகிழ்ச்சியில் இருந்து தர்காவை விட்டு வெளியேறி கமுதியில் பிறந்து திருவாரூரில் வசித்து கமுதியிலேயே மறைந்த ஞான களஞ்சியம், ஞானயோக ரகசியம் மற்றும் வேதாந்த பாஸ்கரன் என்ற அரிய அற்புத புத்தகங்களை இயற்றிய மெய்ஞான கடலாகிய, அனைத்து மத மக்களும் மதித்து கொண்டாடிய மகா வல்லமை பெற்ற ஆன்மீக குரு முஹம்மது இப்ராஹிம் அன்பு பூபதி நாயகம் கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை தேடி சந்தித்த வேளையில், வா மகனே, உனக்காகவே காத்திருக்கிறேன் என்று வாரி அணைத்து தீட்சை எனும் பையத் கொடுத்து பல போதனைகளும் செய்து, என் இறுதிக்கட்டம் நெருங்கிவிட்டது, இனி உன் மேற்கொண்ட மெய்ஞான கல்வியும் தவயோக ரகசிய நெறிகளுக்கான பயிற்சிகளையும் பெற்று முத்தி பெறுவதற்காக பனைக்குளத்தில் இருக்கும் ஆத்மா சாந்தி நிலையத்தை போய் அடைவாயாக என்று விடை கொடுத்தார்கள்.